உண்மையிலேயே நம்மளோட நாட்டில் வந்து மனிதநேயம் இருக்கா அப்படிங்கிறத இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும்போது தான் நமக்கே வந்துட்டு தெரிய வருது. ஏன்னா வந்து இந்த சம்பவம் எங்கே நடந்ததுன்னா, பல்லடம் டு கோயம்புத்தூர் வர்ற ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டூ வீலர் பேரிகேட் மேலே வந்து மோதி அன்கான்ஷியஸ் ஆகிட்டார். அவர் வந்துட்டு அன்கான்ஷியஸ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆட்டோ நிற்கிது. அவர் வந்து அந்த ஆட்டோ பக்கத்தில் தான் விழுகிறாரு. ஆட்டோ உடனே எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் கிளம்பிருச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வேகமாக வந்ததுனால தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவர் மேலே தான் தவறு அப்படிங்கிறது இருந்தாலும், அந்த இடத்துல பேரிகேட் வைக்கப்பட்டிருக்கிற இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான இடம் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவர் யாரும் கண்டுக்காமல் இல்லை. ஆல்மோஸ்ட் 20-25 நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய வண்டிஸ் வந்து கிராஸ் ஆகிட்டே தான் இருக்குது. பட் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு வந்து மயங்கிற நிலையில் அப்படியே தான் வந்து ரோட்டில் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடாக போன ஒரு 2 டூ வீலர் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டு அவங்களும் சும்மா தான் நிற்கிறாங்களே தவிர எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கல. இதுக்கு உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கருத்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கே தெரியல. ஒருத்தர் வந்து அடிபட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்கேஸ் வந்து அந்த ஆட்டோக்காரர் வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டு போயிருந்தா கூட அது ஒரு நல்ல ஒரு செயலாக இருந்திருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.